என் பேர் சுமதி. நான் கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கேன். நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ நர்ஸ் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, நான் பிறந்தது இந்து குடும்பத்தில். நான் படிக்கும்போது கிருஷ்ணன் பற்றி கொஞ்சம் அறிஞ்சேன், இஸ்லாம் பற்றி இப்போ அறிய ஆவல். அதே சமயம் உலகில் ஆண்டவர் ஒருத்தர் தான். அவர் யார்? உலகில் ஆண்டவர் ஒருவர் தான். அவர் யார்? அவரு நான் வணங்க. அவரை நான் வணங்க. இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் ஒருத்தர் தான் சொல்றீங்க, அவர் யாரு சொல்றியா இல்லையான்னு கேட்குறாங்க அந்த அம்மா. இப்போ எல்லாரும் சொல்றீங்க, ஒருத்தர் இயேசுங்கிறாரு, ஒருத்தர் அல்லாங்கிறாரு, ஒருத்தர் சிவன்கிறாரு. யாரையா கடவுளே சொல்றியா இல்லையா அப்படின்றாரு அவரு. கடவுள் நிச்சயமா ஒரு ஆள் தாங்க, பல கடவுள் இருக்க முடியாதுங்க இல்லையா? பல பேர் நினைக்கிறாங்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பதை போல, ஒரு மௌலானா, ஒரு போப்பு, ஒரு ஆச்சாரியார் இருப்பதை போல ஒவ்வொரு மதத்தவருக்கும் ஒரு கடவுள் இருக்கிறாரு. முஸ்லிம்களுக்கெல்லாம் அல்லாஹ் கடவுள், இந்துக்களுக்கெல்லாம் சிவன் கடவுள், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இயேசு கடவுள், இப்படி சொல்லவும் நினைக்கிறான். நினைத்துக் கொண்டு பல கடவுள் இருப்பதாக முடிவுக்கு வரார்கள். இன்னும் சிலர், நான் பள்ளிவா மசூதிக்கு போனேன், எனக்கு நோய் சரியாயிடுச்சு, அப்ப அல்லாஹ் இருக்கிறது உண்மைதான் அப்படின்றார் ஒருத்தர். நான் கோயிலுக்கு போனேன், அங்க சரியாயிடுச்சு, சிவன் இருப்பது உண்மைதான். நான் சர்ச்சுக்கு போனேன், அங்க எனக்கு சரியாயிடுச்சு. பாருங்க, எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டாங்கண்ணா, எல்லா கடவுளும் சேர்ந்து எனக்கு நோயை சரிப்படுத்திட்டாங்க. ஆக நோய் மூலமாக கடவுளை அறிகிறார்கள் சிலர். ஆனா நிச்சயமாக கடவுள் ஒருவர் தாங்க இருக்க முடியும், பல கடவுள் நிச்சயமா இருக்க முடியாது. பல கடவுள் இருந்தா பல பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் மதம் மாறிட்டாருன்னு வைங்க, இப்ப அக்கௌண்ட் எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணணும் இல்லையா? இப்ப அல்லாஹ் என்ன செய்யணும், அக்கௌண்ட் எல்லாம் சிவன் கிட்ட கொடுத்துருந்தப்பா, நம்ம உங்க ஆளுங்க வந்துட்டான், இந்த அக்கௌண்ட் எல்லாம் நீ வச்சுக்கோ என்று அவரிடத்துல டிரான்ஸ்பர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் பெரும் சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் இதனால ஏற்படும். ஆக அப்படிலாம் இருக்க முடியாது இல்லையா? இன்னொரு பிரச்சனை இருக்கு. குரான் சொல்லுது பல கடவுள் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி குரான்ல ஒரு விளக்கம் இருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பின் ஒவ்வொரு கடவுளும் அடுத்த கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சித்திருப்பார். ஒரு கடவுள் இன்னொருத்தர் டாமினேட் பண்ணுவார். இவர் ஆக்கணும் பார், அவர் அழிக்கணும் பார், அவர் காக்கணும் பார். என்ன செய்யறது இல்லையா? ஒரு ஸ்கூலுக்கு 2 ஹெட் மாஸ்டர் இருந்தா என்ன ஆகும் இல்லையா? ஒரு நாட்டுக்கு 2 ஜனாதிபதி இருந்தா என்ன ஆகும்? சமீபத்தில் போட்டாங்க டிரான்ஸ்பர் குழப்பத்தில், ஒரு ஸ்கூலுக்கு 2 ஹெட் மாஸ்டர் போட்டாங்க. ஒரே ஸ்கூலுக்கு 2 ஹெட் மாஸ்டர் போட்டு 2 பேரும் 2 மேசையை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. ஒரு ஸ்கூலே நடைபெற முடியாது. 2 ஹெட் மாஸ்டர் இருந்தால் ஒரு ஸ்கூலே நடைபெற முடியாது என்கின்ற போது ஒரு பிரபஞ்சம் எப்படி இயங்கும்? ஆக நிச்சயமாக கடவுள் ஒருவர் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் இப்ப தெரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் பேரால பல தத்துவங்கள் இருக்கின்றனவே, இதுல எது உண்மை? அதான் பிரச்சனை. கடவுள் பேரால இவர் ஒன்னு சொல்றாரு, அவர் ஒன்னு சொல்றாரு, அவர் ஒன்னு சொல்றாரு, இதுதான் குழப்பம். ஒரே கடவுள் பல மாதிரியா சொல்வாரா? நான் ஏற்கனவே சொல்லியதை போல ஒன்றுக்கொன்று நேர் முரணான கருத்துக்களை ஒரே கடவுள் சொல்வாரா? உருவ வழிபாடும் இருக்கிறது, உருவமற்ற வழிபாடு இருக்கிறது, ரெண்டையுமே கடவுள் சொல்வாரா? எப்படி சொல்வார்? மனுஷனே அப்படி சொல்ல மாட்டான். மனுஷன் யாராவது அப்படி சொன்னானிக்கு என்னையா ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுற என்று அவனை சொல்ல போகிறோம். கடவுள் அப்படி சொன்னால் என்ன ஆகும்? ஆக கடவுளுடைய கொள்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு சில அளவுகோல்களை நாம் வைத்துக் கொள்ளலாம். என்ன அளவுகோல்கள்? உண்மையான தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு அளவுகோல்கள். ஒன்று, அந்த வேதம் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்க வேண்டும். கடவுளே மனுஷனுக்கு மேல வித்தியாசம் பார்த்தா இப்படி. ஆக ஒரு யூனிவர்சல் அவுட்லுக், ஒரு உலகளாவிய பார்வை அந்த வேதத்துக்கு இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு இடையே கூறு போட்டு இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கின்றவன் சொல்லுகின்ற வேதம் உண்மையான இறை வேதமாக இருக்க முடியாது. இதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அந்த வேதத்திலே முரண்பாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். முரண்பாடு இருக்கக்கூடாது. இப்படியும் சொல்றது அப்படியும் சொல்றது, ஒரு கடவுளை பற்றியும் பேசுவது, பல கடவுளை பற்றியும் பேசுவது, பக்கத்துக்கு பக்கம் முரண், செய்திக்கு செய்தி முரண், தகவலுக்கு தகவல் முரண். ஒரே வேதம் பல வகைகளில் எழுதப்படுகிறது. டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் தி சேம் புக். ஒரு வேதத்தை பல மாதிரி எழுதுறாங்க, பல மாதிரியான தகவல் இருக்கு. இதில் எது உண்மை? இதெல்லாம் பிரச்சனை. ஆக முரண்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும், எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும், அத்தோடு அது பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். எத்தகைய இடைச்சல்கள் இல்லாமல் ஒரு ஆதாரபூர்வமானதாக, தி மோஸ்ட் ஆத்தென்டிக் ரெக்கார்ட். இது இந்த வேதம் எப்ப வந்தது, யாரால வந்தது, எப்ப எழுதப்பட்டது, எப்படி தொகுக்கப்பட்டது, அருளப்பட்ட காலத்திலேயே தொகுக்கப்பட்டதா, அல்லது அருளப்பட்டு 200 வருஷம் 300 வருஷம் கழிச்சு அது தொகுக்கப்பட்டதா, அருளப்பட்ட மொழியிலேயே தொகுக்கப்பட்டதா, அருளப்பட்டது ஒரு மொழி தொகுக்கப்பட்டது வேறு மொழியா,
ஏன்னா அருளப்பட்டது ஒரு மொழியிலையும் எழுதுனது ஒரு மொழியிலும் பல பிரச்சனை வரும். இன்னைக்கு நான் இங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வெளியில போன பிறகு இவர் என்னெல்லாம் சொன்னாலும் எழுதி கொடுங்க பாப்போம் பேப்பர்ல. 500 பேரும் 500 மாதிரி எழுத போறீங்க. ஆக 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் எழுத முடியாது. அப்போ ஒரு வேதத்தை 200 வருஷம் கழித்து ஒருவர் எழுதுகிறார் என்றால் அதிலே எப்படி உண்மையான விஷயம் இருக்க முடியும்? அல்லது சொல்லியது ஒரு மொழி எழுதுவது ஒரு மொழி என்றால் பல குழப்பங்கள் வரும். ஆக அருளப்பட்ட மொழியில் இருக்கிறதா, ஆதாரபூர்வமாக இருக்கிறதா, எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறதா, பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறதா, முரண்பாடு இல்லாமல் இருக்கிறதா, ஆபாசம் இல்லாமல் இருக்கிறதா, இவற்றையெல்லாம் வைத்து இதுதான் உண்மையான வேதம் என்பதை புரிந்து கொண்டால் அதன் மூலமாக கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.